எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். அந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பேசுறாருன்னு பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கணும் அந்த நாட்டோட தலைவர்கள். வெக்கக்கேடா இருக்கு. இந்த இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பொது மேடையில, அதாவது விவசாய போராட்டம்னு சொல்லி கழுத்துல சும்மா ஒரு போர்வைக்கு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் ஆபாசமான வார்த்தைகளும் கொச்சையான வார்த்தைகளும். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? தாத்தனுக்கு பேரன் தப்பாம பிறந்திருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா மட்டும் இல்ல, தாத்தா, அவங்க வம்சாவளி எல்லாமே இப்படித்தான். துர்கா ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான ஒரு வார்த்தையை சொல்லி உங்க மகன் பேசுறாரு அப்படின்னா, நீங்க அவங்கள ஒழுங்கா வளர்க்கலையா, இல்லைன்னா அவங்க வளர்ந்த விதம் சரியில்லையா? ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. உங்க வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, உதயநிதி அவர்களே, உங்க அம்மாவும் ஒரு பெண் தான், உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க. நாட்டு மக்களையே நீங்க ஒரு அக்காவா தங்கையா பாத்துருந்தீங்கன்னா இவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை உங்களால எப்படி ஒரு பொது மேடைகள்ல பேச முடியுது? என்னடா அப்ப வயசு ஆகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் சொல் தெளிய உங்க அப்பா. ஆனா தப்பு தப்பு. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி தலைவர்கள் இனிமே நம்மளுக்கு வேணவே வேணாம். இனிமே நம்ம வரக்கூடிய நம்மளோட சந்ததியினர் யாரும் இப்படி ஒரு தலைவர் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தடமே அவங்களுக்கு தெரியாதபடி அரசியல்ல இருந்து இவங்களை மொத்தமாவே புறக்கணிக்கணும். இனிமே வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையும் இவங்க எதிர்கட்சியினரா கூட உட்கார முடியாதபடி இவங்களை வாஷ் அவுட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நல்ல வழிகாட்டுதலான தலைவர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து மறுபடியும் அரசியலுக்குள்ள நுழைச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம சந்ததியர்களும் இதே மாதிரி தான் நம்ம வளர்ப்பு வளரும். ஏன்னா தலைவன் எப்படியோ தொண்டன் மட்டும் அப்படி கிடையாது, மக்களும் அந்த தலைவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருப்பான். அதனால சரியான தலைவனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். இனிமே இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே நடந்த தேர்தல்கள்ல இவங்களை புறக்கணிச்சு இவங்களை வாஷ் அவுட் பண்ணி விட்டோம். ஆனா ஆப்போசிட் பார்ட்டியா கூட இனிமே இவங்க உட்கார முடியாதபடி இனி வரும் தேர்தல்கள்லயும் இவங்களை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இனிமே வர சந்ததியினர் சரியான பாதையில போகணும், அவங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா சரி.